நாங்கள் இப்போ புளியோதரை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தக்காளியில் உள்ளி நல்லா விட்டு நல்லா வதக்கியும் இதில் கொட்டியது நிலக்கடலைன்னா வேர்க்கடலை என்ன பொடியாக இருக்குது. வேர்க்கடலையும் போட்டு நல்லா வதங்கணும். தீ நார்மலாக வைக்கணும். கடலை பொடி இது என்னத்துக்குன்னா சாப்பிட்டா கடலையில் டேஸ்ட்டு தனிமையாக வரும். அது ஒரு நல்ல டேஸ்ட்டில் வரும், வித்தியாசம் வரும். இது புளியோதரை சோறெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சோத்தில் ஒரு முக்கால் உப்பு தான் போடணும். முக்கால் உப்பு சோத்தில் போடணும். சோறில் போட்டு வடிக்கணும். வடித்து வச்சுட்டு இதில் லைட்டாக இது புளியோதரை ஜம்முன்னு இருக்குது. நான் வச்சேன்னா புளியோதரை அது ஒரு வேறு லெவலில் இருக்கும். புளியோதரைக்கு சைடிஷ் என்னதுன்னா தொட்டு தின்னது அடுத்து தனி ஒரு ஸ்பெஷல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உள்ளி கொஞ்சம் கூட பார்த்தா தெரியும். இது ஆவையில் அடுத்து தக்காளியை போடியும். தக்காளி அந்த தண்ணியும் கூட ஊற்று பச்சை மிளகு போட்டாச்சு. பச்சை மிளகு உள்ளி உடனே போட்டாச்சு. உங்களுக்கு பார்க்க இப்போ சுமாராக இருந்தவெல்லாம் இருக்கேன். நான் கொஞ்சம் ரெடி பண்ணி தரச்சில் ஜம்முன்னு இருக்கும். இனி இவ்வளோ அப்படியே குழையணும். இந்த தக்காளி நல்ல பழமாக இருக்கணும். இது கா மாடல் வாங்கிட்டு வந்துடும். வேறுங்க இது வசங்கி வரைக்கும் நல்ல லேட் ஆகும். இதுன்னா சத்துன்னு வசங்க. அடுத்து லைட்டாக மஞ்சள் தூள் லைட்டாக போடணும், நிறைய போடக்கூடாது. மஞ்சள் தூள் உடம்புக்கு நல்லது. கெட்ட இதெல்லாம் மாறும். நல்லா கலரணும். தக்காளியெல்லாம் எப்படி இன்னும் வசங்கணும். லைட்டாக அந்த புளி எடுத்து விடு, புளி தண்ணி நிறைய விடப்பாது. 2 புளி அடிச்சு விடு. அப்படியே இதாகட்டு. தண்ணி இன்னும் விடணும். நம்ம சோத்துக்கு எல்லாம் மிஸ் ஆகணும். இந்த சோத்தில் எப்படி இருந்தது, எப்படி ஆச்சு. தண்ணி எனக்கு கொதிக்க. இதில் நாங்கள் இப்போ புளியோதரை பொடியும் 4 பாக்கெட்டு பொடியும். அதாவது 2 கிலோ அரிசியில் 4 கவரு.
ஒரு பாக்கெட்டு. பாருங்க 6 பாக்கெட்டில் சரம் போல இருக்கும். இனி இதெல்லாம் வரிசிட்டு சாப்பாடு அந்த சோத்து கூட உண்டு 2 பொடி. உப்பெல்லாம் இதில் நன்மை போட்டுட்டேன். ஆனால் இது போத தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட விடணும். கொஞ்சம் கூட இதாகட்டும். நாங்கள் ஊற்ற போகிறோம். ரெண்டு பக்கம் மனம் எப்படி இருக்குது, ஜம்முன்னு மணக்குது. ஆவியாக பறக்குதா? இனி அடுத்தது இனி மொத்தத்தையும் ஊற்றி நல்ல இളക്കണം. இളக்கி அடி கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் அருமையாக இருக்குது. பொடி பொடி போதும். 2 செகண்டு அடுப்பில் வைக்கணும். வச்சு இறக்கி சாப்பிட்டு வரீங்க எப்படி இருக்கு. சிம்பிளாக வேலை முடியும். சாப்பிட நல்ல டேஸ்ட்டு. இந்த கடலைக்கு அந்த இடைக்கிட அந்த கடலை கிடைக்கும். கடலை கிடைச்சிச்சில அது ஒரு தனி டேஸ்ட்டு. பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு கமெண்ட்டு. ஓகே.